வணக்கம். ஓஷோ உலகம். தியானத்தை பற்றி கூறும்போது ஓஷோ ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறாரு. தியானத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் மிக முக்கியமான பல விஷயங்களை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். குறிப்பிட்டு கூறுவதாக இருந்தால் தியானத்தில் ஈடுபடக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே எப்படின்னா, நல்ல விஷயங்களை மட்டுமே பார்க்க வேண்டும், நல்ல விஷயங்களை மட்டுமே தெரிந்து கொள்ள வேண்டும், நல்ல மனிதர்களுடன் மட்டுமே பழக வேண்டும். வாழ்க்கையில் நாம் சந்தோஷமாக இருக்கணும், ஆனந்தத்தோடு இருக்கணும், மகிழ்ச்சி பெருவெள்ளத்தில் மிதந்து கொண்டு இருக்க வேண்டும். எப்போதும் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் புன்னகை ததும்பக்கூடிய உதடுகளுடன் இருக்க வேண்டும். அப்படின்ற மாதிரிலாம் இருந்தால் நம்ம கெட்ட விஷயங்களை நாம் பார்க்கவே கூடாது, கெட்ட விஷயங்களில் நாம் கவனம் செலுத்தவே கூடாது, கெட்ட மனிதர்களுடன் நாம் பழகவே கூடாது, கெட்ட மனிதர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளவே கூடாது. நம்ம வாழ்க்கையில் பல கஷ்டங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா, சந்தோஷ பெருவெள்ளத்தில் மிதந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா அப்படின்றது நம்ம கையில் தான் இருக்குது. நாம் எப்படிப்பட்ட விஷயங்களை தேர்வு செய்தால் நாம் மகிழ்ச்சியுடன் வாழ்க்கையை நடத்தலாம் அப்படின்றத வேறு யாரோ தீர்மானிப்பது இல்லை, நாமே தீர்மானிப்பது தான். அதனால் காலையில் நம்ம படுக்கையை விட்டு எழுந்தவுடன் இன்னைக்கு முழுக்க முழுக்க நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும், இன்று இரவு வரை அப்படின்ற மாதிரி நாம் மனதிற்குள் தீர்மானம் செய்வதாக இருந்தால் நாம் கண் விழித்த அந்த நிமிடத்தில் இருந்தே நாம் நல்ல விஷயங்களை தேர்வு செய்ய வேண்டும். நல்ல விஷயங்களை தேர்வு செய்வது அப்படின்னா என்ன? இப்போ வானொலியில் பாட்டு கேட்குதுன்னு வச்சுக்கோங்க, தொலைக்காட்சியில் தொடர்களோ திரைப்படங்களோ பாடல்களோ நகைச்சுவை காட்சிகளோ பல விஷயங்கள் வருது இல்லையா? அதேமாதிரி நாளிதழ்கள், பருவ இதழ்கள், இதிலெல்லாம் எவ்வளவோ செய்திகள் வருகின்றன. எந்த செய்திகளை படிப்பது, எந்த செய்திகளை படிக்காமல் இருப்பது, எந்த திரைப்படங்களை பார்ப்பது, எப்படிப்பட்ட திரைப்படங்களை பார்க்காமல் இருப்பது, யார் பேசுவதை கேட்பது, யார் பேசுவதை சிறிது கூட நாம் கேட்கவே கூடாது. இதெல்லாம் நம்ம தெளிவாக தீர்மானிக்கணும். செல்போனை கையில் வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட மனிதர்கள் வாய் இருக்கிறது அப்படின்றதுக்காக எதையோ பேசிக்கொண்டே இருப்பார்கள். அப்படியே வானத்தையே கீழே கொண்டு வந்துடுவேன்னு சொல்லுவான், உலகத்தையே வளைச்சிருவேன்னு சொல்லுவான், உங்களுக்கு நான் தான் பிரகாசமான எதிர்காலத்தை கொடுக்க போகிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. உங்கள் வாழ்க்கையவே அப்படியே புரட்டி போட்டு நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அற்புதமான வாழ்க்கையை கொடுப்பது அப்படின்னா என் கையில் மட்டும்தான் அது இருக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. இது எல்லாமே கப்சா ரீல். இதில் எல்லாம் நீங்கள் கவனம் செலுத்தி அவன் பேசுகிறதெல்லாம் அரை மணி நேரம் 1 மணி நேரம் பேசுகிறதெல்லாம் நீங்கள் கேட்டுக்கிட்டு கிடந்தீங்கன்னு வச்சுங்க, உங்களுடைய பொன்னான நேரம் வீண் அப்படின்னு தான் அர்த்தம். நாளிதழ்களில் வருது, செய்திகள்லாம் நிறையா படிக்கிறீங்க, படிக்கும்போது உங்களுக்கு அதில் ஏதாவது பயனுள்ள செய்திகள் இருக்கின்றனவா அப்படின்னு பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது அந்த செய்தியை படிப்பதால் உங்களுடைய அறிவு வளரணும், இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏதாவது வகையில் அது பயன்பட வேண்டும். எந்த விதத்திலுமே பயன் இல்லாத அந்த செய்திகளை படிப்பதால் உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? அதேமாதிரி வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனைகள் படைத்த பல மனிதர்கள் இருக்காங்க, ஆண்கள் பெண்கள். நினச்சி பார்க்க முடியாத பல உன்னதமான விஷயங்களை அவர்கள் இருக்கக்கூடிய துறைகளில் அவர்கள் செய்திருப்பார்கள். வறுமை நிறைந்த குடும்பத்தில் பிறந்து பல கோடிகளுக்கு அதிபதிகளாக ஆகி இந்த உலகத்தில் குறிப்பிடத்தகுந்த நபர்கள் என்று கூறக்கூடிய பட்டியல் அப்படின்றல, அந்த பட்டியலில் அவர்களுடைய பெயர்களும் இடம்பெற்றிருக்கும். இதெல்லாம் நீங்கள் படித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையில் இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். நாமும் வாழ்க்கையில் இதை மாதிரி முன்னுக்கு வரணும், நாமும் வாழ்க்கையில் இப்படிலாம் சாதிக்கணும், நாமும் வாழ்க்கையில் உலகம் முழுக்க தெரிந்த நபர்களாக ஆகணும் அப்படின்ற அந்த ஆசை இயல்பாகவே உங்களுக்கு வர வேண்டும். இதெல்லாம் நாம் பாடம் மாதிரி எடுத்துக்கிறோம். அதனால் நாம் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை, நல்ல மனிதர்கள் செய்த மிக உயர்ந்த காரியங்கள், சாதனை படைத்த மனிதர்கள் எப்படி மிகப்பெரிய முயற்சிகளில் ஈடுபட்டு பல வெற்றிகளை நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு வாழ்க்கையில் செய்திருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ படத்துறையில் எத்தனையோ நடிகர்கள், நடிகைகள், இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், ஒளிப்பதிவாளர்கள், படத்தொகுப்பாளர்கள், கதாசிரியர்கள், பாடலாசிரியர்கள், இசையமைப்பாளர்கள் இப்படிலாம் இருக்காங்கள்ல. இவங்கெல்லாம் பின்னாடி மிகப்பெரிய
குறிப்பிடத்தகுந்த நபர்களாக ஜொலித்து அப்படின்னா இவங்களுடைய அந்த கலையுலக பயணத்தில் எந்த அளவிற்கு கடுமையாக உழைத்து தங்களுடைய ஆழமான முத்திரைகளை அவர்கள் பதித்திருப்பார்கள். வெற்றி பெற்றவர்களுடைய கதை எந்த துறையாக இருந்தால் என்ன, அனைத்து துறைகளிலுமே வெற்றி பெற்ற ஆண்கள் பெண்கள் அவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் நாமும் அவர்களைப் போல் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் இயல்பாகவே யாருக்குமே உண்டாகும். உலக அளவில் எந்த அளவிற்கு புகழ்பெற்ற கவிஞர்கள் அப்படின்னு அப்படியே புகழ்பெற்ற கவிஞர்கள் அப்படின்னா அப்படி யோசிச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளவு கவிஞர்கள் உங்களுடைய மனசில் அப்படியே வளம் வந்துக்கிட்டே இருப்பாங்கல்ல. யோசிச்சு பாருங்கள். அப்படியே தாமஸ் கிரேலேருந்து, வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த்லேருந்து, வில்லியம் ஷேக்ஸ்பியர்லேருந்து, ஷெல்லியிலேருந்து, பைரன்லேருந்து, ஜான் கீட்ஸ்லேருந்து, அப்படியே வால்ட் விட்மன்லேருந்து, ராபர்ட் ஃப்ராஸ்ட்லேருந்து, எழுத்தாளர்கள் அப்படின்னு வரும்போதே அப்படியே வந்து ரஷ்ய எழுத்தாளர்கள் அப்படியே லியோ டால்ஸ்டாய், மேக்சிம் கார்கி, ஆண்டன் செக்காவ், ஃபியோடர் தாஸ்தவிஸ்கி, துர்கனேவ் அப்படியே ஞாபகத்தில் வருவாங்கள்ல. இந்திய எழுத்தாளர்கள் அப்படின்னு வரும்போதே ரவீந்திரநாத் டாகூர், பிரேம்சந்த், சரத்சந்திர சட்டர்ஜி, ஜெயகாந்தன், புதுமைப்பித்தன், கூப்பா ராஜகோபாலன், கு அழகிரிசாமி, தி ஜானகிராமன், வைக்கம் முகமது பஷீர், தகழி சிவசங்கர பிள்ளை, எஸ்கே பொற்றைக்காட், எம் முகுந்தன், பால் சக்கரியா, மனசுக்குள்ளே அடுத்து 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 அப்படியே வளம் வந்துக்கிட்டே இருக்கும்ல. அதனால் வந்து நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தாலும் சரி, பழகக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, தெரிந்து கொள்வதாக இருந்தாலும் சரி, சிறந்த 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 விஷயங்களை மட்டுமே தெரிந்து கொள்ளுங்கள். சிறந்த விஷயங்களை படியுங்கள், சிறந்த விஷயங்களை வாசியுங்கள், நல்ல மனிதர்களை தெரிந்து கொள்ளுங்கள், நல்ல மனிதர்களுடன் பழகுங்கள், சாதனை படைத்த மனிதர்களை தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களுடன் நட்பு உண்டாக்கி கொள்ளுங்கள், அவர்களை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் நடந்து சென்ற பாதையில் நீங்களும் நடந்து செல்லுங்கள். நல்ல திரைப்படங்களை பாருங்கள். ஒரு வருஷத்துக்கு 200 திரைப்படம் வருது அப்படின்னா 200 திரைப்படத்தையும் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. 15 திரைப்படங்கள் தான் ஒரு வருஷத்தில் பார்க்கக்கூடிய தகுதிகளை கொண்ட திரைப்படங்கள். அப்படின்னா 15 திரைப்படங்களை மட்டுமே நீங்கள் பார்த்தால் போதும். அந்த பாக்கி இருக்கக்கூடிய திரைப்படங்களை உங்களுடைய பொன்னான நேரத்தை வீணாக்கி பார்க்கவே வேண்டாம். நல்ல 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 இப்படின்ற விஷயத்தை மட்டும் நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையை நடத்தி பாருங்கள். கெட்ட விஷயங்களை, தவிர்க்கக்கூடிய விஷயங்களை, வீணான விஷயங்களை, தேவையற்ற விஷயங்களை, தேவையற்ற நபர்களை, இவர்களை இப்படிப்பட்ட விஷயங்களை முழுமையாக அவாய்ட் செய்து, நிராகரித்து, புறக்கணித்து, விரட்டி அடித்து அப்படின்ற மாதிரி ஒரு கொள்கையை மனதிற்குள் உருவாக்கி கொண்டு சிறந்த விஷயங்களை மட்டுமே நாம் வாழ்க்கையில் பின்பற்றி நடக்க வேண்டும் அப்படின்றத ஒரு வெறித்தனமான இலக்காகவே மனதில் வைத்து கொண்டு நீங்கள் செயல்பட்டீர்கள் என்றால் வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய சாதனை புரியக்கூடிய மனிதர்களாக ஆவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஓஷோ வந்து தன்னுடைய நூலில் சொல்லியிருக்காரு. மிக உயர்ந்த விஷயம், அந்த விஷயம் முக்கியமான அரிய அருமையான விஷயம் என்று என் மனதிற்கு பட்டதால் உங்களுக்கு நான் அதை கூறுகிறேன்.